வெல்கம் டு Amma சமையல். நம்ம இன்னைக்கு பீட்ரூட் உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப சுவையான குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். அதுக்கு தேங்காய் வந்து அரை கப் எடுத்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. இதோட வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மைய அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குருமாவை குக்கரில் தான் வைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா கடாயில் கூட வச்சுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதோட ஒரு பெரிய பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. இதெல்லாத்தையும் வந்து எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். கருக விடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அதோட ஒரு பெரிய பச்சை மிளகாவை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இன்னும் காரமாக வேணும்னா மிளகாய் தூளோட அளவை அதிகப்படுத்திக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் வந்து ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிட்டிங்கன்னா வேகாது. அடுத்து இதே மாதிரி ஒரு பெரிய உருளைக்கிழங்க ஓரளவு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அதோட 1/4 கப் வந்து பட்டாணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேணும்னா இதோட பீன்ஸ், கேரட் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது வந்து லைட்டாக வதங்கட்டும். இதோட 1 கப் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கலந்து விட்டுட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடியை மூடும் போது விசிலை எடுத்துட்டு குக்கர் மூடி மூடிட்டு அப்புறமா விசில் போட்டுக்கோங்க. இப்போ விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 விசில் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. ப்ரெஷ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தரங்க. இப்போ நம்மளோட பீட்ரூட் குருமா மணக்க ரெடி ஆகிடுச்சு. இதோட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டிங்கன்னா சுவையான பீட்ரூட் குருமா ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் குருமாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். Amma சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.